அம்மா மகாபலிபுரம் வேற போனோம், சீக்கிரம் வாங்க. வரேன்பா. நீ எங்க ட்ரிம்மா? நானும் உங்க கூட மகாபலிபுரம் வரேனே. இது அபிஷியல் பிசினஸ், பொழுதுபோக்க அப்புறம் அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா போய் 2 நாள். ஓகே கண்ணா, புறப்படலாமா? வரேன் ராதா. இவங்க மகாபலிபுரத்துக்கு சைட் பார்க்கவா போறாங்க, சைட் அடிக்க போறாங்க. அங்க கடல் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எப்படி எப்படி விளையாட போறாங்களோ. போற வழியில புலிக்கோகை இருக்குது, இருட்டா இருக்கும். அங்க டபாஞ்சால் வாங்கோ. உதட்டுக்கு லிப்ஸ்டிக் பூசிக்கிற மாதிரி அம்மாங்கிற பேர்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு, ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ராதா, நான் சீக்கிரமா வந்துட்டேன், அதுக்குள்ள படுத்துட்டேன். ராதா, இன்னைக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வெயில் அலைஞ்சது, தலைய வலிக்குது. இந்த ஆயின்மெண்ட் கொஞ்சம் தேய்ச்சி விட. எனக்கு தேய்ச்சி விட தெரியாது. யூ ஆர் கரெக்ட். இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் கியூர் பண்ண அவங்களுக்கு தான் தெரியும். அம்மா, அம்மா வாப்பா. ஒரே தலைவலி, தேய்ச்சி விடுங்க. சொன்னா கேக்குறியா? எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு கடலை கண்டோன்னு ஸ்விம்மிங் வேற. இங்க பாரு, இனிமே லைஃப்ல நான் இல்லாம வாழ பழகிக்கணும். இது என்ன புது அட்வைஸ்? எவ்வளவு காலம் தான் அம்மாவே சுத்திட்டு இருப்பேன்? நான் இருக்கிற வரைக்கும் உங்களையே தான் சுத்திட்டு இருப்பேன். அவா அம்மா தேய்ச்சி விட்டாதான் தலைவலி உடனே போகுது. ஏய், நீ என்ன தலகாணியால முகத்தை முடிக்கிட்ட? எனக்கும் தலைவலிதான். நான் தேய்ச்சி விடவா? ஓவர் ஒர்க். உங்களுக்கு ஏன் சிரமம்? படுங்க. ஏய், ஏதாவது சீரியஸ் ஆயிட போகுது. சீரியஸான டாக்டர் கூப்பிட்டுக்கலாம். நீங்க ரெட்டுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து மறுபடியும் ஓவர் நைட் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குதே. கரெக்ட். நீ தான் பெஸ்ட் ஃபீல் பண்ற. ஃபீலிங் இருக்காதா? ஹஸ்பண்ட் ஆச்சே. ஓகே, குட் நைட். நீ என்னவோ மாறி இருக்க. ஏன் மாறி இருக்க? அவ்வளவுதான். குட் நைட் மம்மி. கயிறை என் கழுத்துல கட்டிட்டு உயிரை அண்ணி மேல வச்சிருந்தா? ஓ, டோன்ட் பீ ஸ்டூபிட். சட்ட பிரகாரம் நான் மனைவி. சந்தோஷத்துக்கு அவ சக்கரத்தியா? நான் பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. கண்ணா, என்னப்பாங்க? அது வந்து ஒண்ணுலமா, ஜஸ்ட் ஒரு சின்ன. சரி சரி, மணி 8 ஆயிடுச்சு. இந்த கேஷ் பேங்க்ல கட்டிட்டு ஸ்பீடு. நான் அட்வொகேட்ட பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். மறக்காம சாப்பிட வந்துரு. சரிம்மா. ஏய், எந்த பேக்ரவுண்ட் வச்சு இப்படி நீ பேச ஆரம்பிச்ச? எந்த பிளாக் ஆடும் மனசை இப்படி பாய்சன் பண்ணா? கல்லுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாம நாய் தான் கால தூக்கும். நான் தூக்க மாட்டேன். உன்னை கல்ச்சர்னு நினைச்சேன். இப்படி காட்டு மிராண்டி புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை என் வைஃபா ஏத்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு கேவலத்தன்மை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை புருஷனா ஏத்திருக்க மாட்டேன். டிசைடடா பேசுறியா? முடிஞ்சா டைவர்ஸ்க்கே போயிடுவேன். ஓ, உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ மாறல, மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் இறக்கிறதுக்கு முன்னாடியே உயிரை என் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களோ என்னவோ. ஆனா உண்மையிலேயே நான் இப்ப மரண போராட்டத்துக்கு வந்துட்டேன். அதனால நீங்க எப்படி பொறுப்பை என் பேர்ல ஒப்படைச்சீங்களோ அதே மாதிரி இந்த குடும்ப பொறுப்பை நான் மருமக பேர்ல ஒப்படைக்க போறேன். ராதா, எங்க புறப்பட்ட? ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த வீட்டை விட்டு போலானதா? ஏன் போகணும்? இங்கேயே இருக்கணும்?
இது என்னம்மா கேள்வி? இந்த வீட்டு உரிமை அதிகாரம் எல்லாம் உனக்கு தானே. இந்த வீட்டு உரிமை எனக்கு தேவையில்லை. பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்கு பாருங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் எனக்கு விட்டு கொடுங்க. ஏன் அந்த உரிமை உனக்கு கிடையாதுன்னு கண்ண சொன்னானா? கேள்வி கேக்குறீங்களா? கேள்வி பண்றீங்களா? சத்தியமா நீ சொல்ற எனக்கு புரியலம்மா. நீங்க சரியான வியாபாரி. கேஷ் உங்க அக்கவுண்ட்ல போட்டுட்டு செக் புக் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நானா கையெழுத்து போட முடியும்? நீங்க தானே போட்டுட்டு வரீங்க. உதாரணம் சொல்லாம உடைச்சி சொல்லுமா. சொல்றேன். உங்க புருஷனுக்கு தான் நீங்க கொள்ளி வச்சீங்களே தவிர உங்க மனசுல இருக்கிற வெறிக்கும் ஆசைக்கு நீங்க கொள்ளி வைக்கல. வேற புருஷனை கட்டிக்கிட்டா வெக்க கேடுன்னு வீட்லயே மச்சின ஆளாக்கி சீக்கிரட் புருஷனா சொந்த கொண்டாடுறீங்க. ஊருக்காக என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டு நீங்க அம்மாங்கிற வேஷத்துல அவர்கிட்ட சொந்த கொண்டாடுறீங்க. எங்க உண்மை, நான் பொம்மை. அது எனக்கு தேவையா? கடவுளே. ராதா, ராதா, இங்கதானே இருக்கேன். ஏன் கத்துறீங்க? அம்மாவை என்ன சொன்ன? Tell me. அம்மாவை என்ன சொன்ன? நெஞ்சில புகுஞ்சத நெருப்பா கக்குற. என்னடி நெருப்பு? பெருசா கக்கிட்டேன். சாயங்காலம் நான் வரும்போது நீ மாறி இருக்கணும்னு சொன்னா இல்லையா? நான் மாறணுமா அவங்க மாறணுமாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அவங்க மாறணுங்கிறதுக்காக அவங்க சிங்கப்பூர்ல இருந்து ஓடி வந்தாங்களா? உன் பூர்வீக சரித்திரமே தெரியாம நான் உன்னை காதலிச்சிருக்கேன். பிள்ளையா இருந்த எடுத்து வளர்த்து தான் கர்ப்பமா இருக்கும் போது நான் பராமப்பட்டனே, அதுக்காக தனக்கு குழந்தையே வேண்டாம்னு எனக்காக தன் கர்ப்பத்தை கலைச்சு நீ தாண்டா என் மகன், இனிமே என்ன அண்ணின்னு கூப்பிடாத அம்மானு கூப்பிடுன்னு என்ன நெஞ்சாரா நினைச்சாங்களே, அந்த தியாக தெய்வத்தையா நீ மாறணும்னு சொல்ற? உன் ஃபாதர் கூட தான் இந்த வயசுல ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். பேபி பேபின்னு அவன் உன்னை அணைச்சுக்கும் போது அவன் பெத்தவன் இல்ல மத்தவன்னு சொன்னா நீ என்ன செய்வ? என் தெய்வத்தை காரி துப்புனவன், என் தாலி அறுத்தறிஞ்சிட்டு உங்க அப்பனை போய் கட்டிக்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. தூக்கி எறிங்கம்மா இவளை. வாய மூடுடா மடையா. நீ வாமா. அம்மா. டேய், பெத்த தாயே தன் மகன் மேல அதிகமா பாசம் காட்டினா கூட மருமக மனசு பத்தி தாண்டா எரியும். உலகத்துல அம்மா முந்தானையே புடிச்சிட்டு சுத்துறாருன்னு பொண்ணுங்க புலம்புறத நீ கேட்டதில்ல? அதுவும் அண்ணிங்கிறவ அம்மா ஸ்தானத்துக்கு வந்துட்டான உடனே அது அவளால கௌரவமா ஜீர்ணிக்க முடியல. கேவலமா என்னமோ அவ உரிமை பறிப்போறதா உளறிட்டா. விடுடா. இத நானா ஒண்ணு கற்பனை பண்ணலமா. உங்க அண்ணன் நாகலிங்கம் தான் என்னென்னமோ கதை சொன்னார். பரவாயில்ல, வா வாடா. இங்க இருக்காரு. ஒரு நிமிஷம் சோறு போட்ட குடும்பத்தை கூறு போடுறதுக்கு உன் முகர கட்டிக்கு இப்படி உள்ள வராத, தயவு செஞ்சு கிட்ட வராத. இந்த ஆள் எனக்கு ரெண்டுல ஒண்ணு தீர்த்து வரவே இல்லை. பொண்ணு மனச புகைய வைக்கிறதுக்கு இந்த புறம்போக்கு லஞ்சம் வாங்கியிருக்க உங்களை தர்பார்ல உட்கார வச்ச இந்த பேய் பழையபடி எச்சு பொறுக்குது பாத்தியா? அண்ணி பரவாயில்ல விடுங்க. நீ விட மாட்டேன். இந்த ஆள் வெளியில போகணும். நானும் என் மகளும் நீ போட்ட உப்புக்காக உன் வீட்டுல நாயா உழைக்கணும். அண்ணே என்ன சௌரியம் இல்லைன்னு இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க. பரவாயில்ல மன்னிச்சிடுங்க. நீ மன்னிக்கிறதா? இந்த ஆளையா? இந்த பாரியா, அந்த கூறுகட்ட பைய கொடுத்த நோட்டெல்லாம் நெருப்ப வச்சு கொளுத்திட்டு வீட்டுக்குள்ளவா, இல்ல ரோட்டுக்கே போயிடு.